மை வி3 ஆட்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். யூடியூப் சேனலில் கௌதம் மணி என்பவர் தன்னுடைய சேனல் மூலமாக இன்றைக்கி ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார். அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுநாள் வரைக்கும் நம்ம மை வி3 ஆட்ஸ் பற்றி தவறான செய்திகளை அவருடைய வீடியோ மூலமாக மக்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் மை வி3 ஆட்ஸ் பற்றி எந்த விதமான தவறான வீடியோவும் நான் போட மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அவர் நம்ம மை வி3 ஆட்ஸ் பற்றி புரிஞ்சிக்கிட்டு சொல்லியிருந்தால் அது கண்டிப்பான முறையில் நமக்கு மகிழ்ச்சி தான். இவரை போலவே இன்னும் யூடியூப் சேனலில் நிறைய நபர்கள் நெகட்டிவான வீடியோ போடுறத தவிர்த்து நம்ம மை வி3 ஆட்ஸில் என்ன நடக்குது, எப்படி நம்ம நிறுவனம் உறுப்பினர்களுக்கு வருமானம் தர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி நிறுவனம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக கொடுத்தாங்கன்னா நல்லது. அதை விட்டுப்பட்டு வியூஸ் மட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதனாலும் சொல்லி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. எப்பயுமே ஒரு பாசிட்டிவை விட நெகட்டிவான செய்தியை ஈஸியாக நம்மளால் ஒரு பீக் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அது இதுன்னு கிடையாது, எதுக்குமே நெகட்டிவானதுக்கு அதிகமான பவர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அதனால் நம்ம வீடியோக்கள் போடும் பொழுது அதில் எந்தளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு யூடியூப் சேனல்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் ரொம்ப நல்லது. இது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சப்போஸ் அவங்க அதே நெகட்டிவான வீடியோ போடும் பொழுது அதை கேட்குறவங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். இன்னும் மேலே போயிட்டு அவங்கள தற்கொலை முயற்சி கூட தூண்டலாம். ஏன்னா அது மாதிரியெல்லாம் நிறையா நம்ம மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு நடந்தது. நான் யூடியூப் சேனல்காரங்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எதை பற்றினாலும் வீடியோ போடுங்க, பட் உள்ளதை உள்ளபடி தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தான் நமக்கு நல்லது. அதை விட்டுவிட்டு எதனாலும் சொல்லலாம், மைக்கு கிடைச்சா போதும், எதனாலும் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. இனி வரும் காலங்களில் நம்ம மை வி3 ஆட்ஸ் பற்றி தவறான வீடியோக்கள் போட்ட அனைத்து யூடியூப் சேனல்காரங்களும் ஒரு பாசிட்டிவான வீடியோ போடுவாங்க அப்படிங்கிறத நாமளும் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.